ஹலோ டீச்சர்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் 8 சைக்காலஜிக்கு நம்ம வீடியோஸ் கொடுத்துருந்தோம். இப்போ மேக்ஸுக்கு வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நம்ம பர்சன்டேஜுக்கு வீடியோஸ் கொடுத்துட்டோம். நிறைய பேர் அந்த வீடியோஸ்ல வந்து சார் எங்களுக்கு இங்கிலீஷ்லயும் எடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இனிமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பைலிங்குவலா கொடுக்க போறோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலமே பைலிங்குவலா கொடுக்க போறோம். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்டா நடந்த 2025 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். மொத்தம் 30 கொஸ்டின் மேக்ஸ்ல இருக்கும். இன்னைக்கு 15 கொஸ்டின், நாளைக்கு 15 கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு இதை 2 வீடியோவா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டீச்சர்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அண்ட் ஈக்குவலன்ட் ரேஷியோ ஆஃப் 5:7 இந்த 5:7க்கு ஈக்குவலன்ட் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. இதுல எது ஈக்குவலன்ட் ரேஷியோன்னு சொல்லணும். 5:7 சமான விகிதமானது 4 ஆப்ஷன்ல எது அப்படின்னு சொல்லணும். தமிழ்ல சமான விகிதம், இங்கிலீஷ்ல ஈக்குவலன்ட் ரேஷியோ. இப்ப 5:7 இருக்கு இல்லையா, இப்ப இந்த நம்பரோட எதை பெருக்கிறோமோ அதே நம்பரை இங்கேயும் பெருக்கணும். இப்ப நான் இங்க 2 பெருக்குனா இங்கேயும் 2 பெருக்கணும். இங்க 3 பெருக்குனா நான் இங்கேயும் 3 பெருக்கணும். இப்ப 5ஓட 2 பெருக்குனா என்ன வரும்? 10 வரும். இஸ்டு 7ஓட 2 பெருக்குனா 14. ஸோ 10:14 தான் நமக்கு இங்க ஆன்சர். இது ஓகே. இது வந்து இது ஒரு ஈக்குவலன்ட் ரேஷியோ. 5:7க்கு இது ஒரு ஈக்குவலன்ட் ரேஷியோ. இதே மாதிரி நிறைய ஈக்குவலன்ட் ரேஷியோ சொல்ல முடியும். 5:7க்கு 10:14ங்கிறது ஒரு சமான விகிதம். இதே மாதிரி நம்மளால நிறைய சொல்ல முடியும். எப்படி சார் அப்படின்னா, நீங்க 2 எப்படி பெருக்கணுங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல 3 பெருக்கலாம், 4 பெருக்கலாம், 5 பெருக்கலாம். நீங்க எத்தனை நம்பரை பெருக்குறீங்களோ அத்தனை சமான விகிதம் வரும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. If m equal to 8 and n equal to -3, then find the value of expression m plus n minus mn. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. தமிழை சொல்லிடுறேன். m வந்து 8, n வந்து -3 அப்படின்னா m plus n minus mனோட மதிப்பு கேட்கிறாங்க. இதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், வேலை முடிஞ்சு போச்சு. m-க்கு பதிலாக என்ன போடணும்? 8 போடணும். n-க்கு பதிலாக என்ன இருக்கு? -3. அடுத்து மைனஸ் போட்டுட்டு m-ஐ n-ஐ பண்ணணும், பெருக்க சொல்லியிருக்காங்க. m-ஐயும் n-ஐயும் பெருக்கணும். இதுக்கு இடையில எந்த குறியீடுமே இல்லைன்னா பெருக்கல்னு அர்த்தம். அப்ப 8ஐயும் 3ஐயும் பெருக்கிருங்க. பெருக்கிறப்ப கவனமா இருங்க. இங்க பிளஸ், இங்க மைனஸ். அப்ப பிளஸையும் மைனஸையும் பெருக்கணும்னா என்ன வரும்? மைனஸ் வரும். 3ஐயும் 8ஐயும் பெருக்கணும்னா 24ன்னு வரும். இப்ப 8 - 3, இந்த மைனஸ் மைனஸ் என்னவாயிரும்? பிளஸ் ஆயிரும். இப்ப இந்த 8ஐயும் 24ஐயும் கூட்டிருங்க. 8ஐயும் 24ஐயும் கூட்டினா 32. அதுக்கப்புறமா அதுல இந்த 3 கழிச்சிருங்க. 32ல 3 கழிச்சிட்டோம்னா 29. இந்த இருக்கு நமக்கு ஆன்சர். சூஸ் த கரெக்ட் கார்டு டு கம்ப்ளீட் த பெர்ஃபெக்ட் செட். இப்ப இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்றத நம்ம இந்த ஆப்ஷன்ல இருந்து நம்ம எடுத்து கொடுக்கணும். இங்க இருக்க சீக்வன்ஸ் பார்க்கணும். இதுக்கு பொருத்தமானதை நம்ம சொல்லணும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பில் இருந்து சரியான அட்டையினை தேர்ந்தெடுத்து ஒரு முழுமையான சேர்ப்பினை உருவாக்கவும். நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த சைடு என்ன இருக்குன்னு பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இங்க பிக்ஸ் பண்ண முடியும். இங்க டார்க்கா இல்ல, இதுக்கு முன்னாடி டார்க்கா இருக்கு. இங்க டார்க்கா இல்ல, அப்ப இங்க முன்னாடி என்ன வரணும்? டார்க்கா இருக்கிறது தான் வரணும். அப்ப நம்ம 2 யோசிப்போம். இதுவா இருக்கலாம், இல்லைன்னா இதுவா இருக்கலாம்னு நம்ம யோசிப்போம். அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது இங்க 4 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப எத்தனை குறைஞ்சிருக்கு? ஒரு 1 குறைஞ்சிருக்கு. அப்ப இங்க 3 இருக்கு. அப்ப என்ன குறையணும்? ஒரு 1 குறையணும். 3ல ஒரு 1 குறைஞ்சிருச்சுன்னா 2. இங்க 1 தான் இருக்கு. அப்ப இது வராது. இங்கதான் 2 இருக்கு. அப்ப இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The factors of 36 is 36இன் காரணிகள். ஃபேக்டர்ஸ் காரணிகள் கேட்டாங்கன்னா ஒண்ணு இல்ல, வாய்ப்பாடு எழுதிருங்க. இப்போ 36க்கு வாய்ப்பாடு எழுதுங்க. 1 × 36 36. ஒன்னாவது வாய்ப்பாடுல எழுதுறேன். அடுத்து 2வது வாய்ப்பாடுல போடுங்க. 2 × 18 36. அடுத்து 3. இப்போ இந்த மாதிரி வரிசையா பார்க்கணும். 1ல பார்க்கணும், அப்புறம் 2ல பார்க்கணும், அப்புறம் 3ல பார்க்கணும். 3 12 36. அப்புறம் 4ல பாருங்க. 4 9 36. அடுத்து 5ல 36 வராது. அடுத்து 6ல வருமா? 6 6 36. இவ்வளவுதான். இப்ப இதுல என்னென்ன நம்பர் வந்திருக்கோ அதை நம்ம எழுதிட வேண்டியது. என்னென்ன வந்திருக்கு பாருங்க. 1 2 3 4 6. 6 2 தடவை இருக்கு. நீங்க ஒரு தடவை கவுண்ட் பண்ணா போதும். 6 9 12 18 36. சோ நமக்கு ஆன்சர் பி. இந்த இருக்கா? 1 2 3 4. ஒண்ணு இல்ல, இந்த ஆர்டர் 1 2 3 4. அடுத்து 6. இது 2 தடவை இருக்கு. நீங்க ஒரு தடவை கன்சிடர் பண்ணுங்க போதும். அடுத்து 9 12 18 36ன்னு எழுதிடணும். காரணிகள் ஃபேக்டர் அப்படின்னா ஒண்ணு இல்ல, வாய்ப்பாடு. அடுத்த கேள்வி பாருங்க. The angle between the diagonals of a rhombus is
சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம். இப்ப சாய் சதுரத்துக்கு மூலை விட்டம், சாய் சதுரம் எப்படி இருக்கும்? இது வந்து சதுரம், 4 பக்கமும் சமமா இருந்தா அதுக்கு பேரு சதுரம். சதுரம் சாய்வா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு சாய் சதுரம். அப்ப சதுரத்துக்கு என்ன பண்புகளோ அதே தான் சாய் சதுரத்துக்கும். இந்த சாய் சதுரத்தோட மூலை விட்டம் இருக்கு இல்லையா, இந்த மூலை விட்டத்துக்கு இடையே உள்ள கோணம் என்னன்னு கேக்குறாங்க. நல்லா கவனிங்க. இந்த மூலை விட்டத்துக்கு இடையே உள்ள கோணம் எப்பயுமே 90 டிகிரியா இருக்கும். பெர்பெண்டிகுலர், செங்குத்தா இருக்கும். அப்ப 90 டிகிரி தான் விடை. The angle between the diagonals of a rhombus is 90 degree. சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் எவ்வளவு? 90 டிகிரி. அடுத்த கேள்வி, the length of the chord which is at a distance of 3√7 cm from the center of the circle of radius 12 cm is 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் மையத்தில் இருந்து 3√7 சென்டிமீட்டர் தூரத்தில் அமைந்த நாணின் நீளம். டீச்சர்ஸ், இந்த கொஸ்டினை இப்படியே பார்த்தோம்னா ஒன்றும் புரியாது. ஃபர்ஸ்ட் இதுக்கு டயக்ராம் போடுவோம், அப்பதான் நமக்கு புரியும். ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க, வட்டம். இது வட்டத்தோட மையம். இந்த மையத்துல இருந்து இந்த வெளியில இது தொடர்ற மாதிரி வரைஞ்சோம்னா இது வந்து ஆரம். ஆரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 12 சென்டிமீட்டர். அடுத்து இதுக்கு வந்து ஒரு நான் சொல்றாங்க. நான் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். நான் வரைங்க. நான் அப்படிங்கிறது வட்டத்தோட 2 புள்ளிய தொடணும். தொடறது மாதிரி 2 புள்ளிக்கான தூரம். இதுதான் வந்து நான். இப்ப இந்த மையத்துல இருந்து இந்த நானுக்கு தூரம் கொடுத்துருக்காங்க 3√7 சென்டிமீட்டர். இப்ப நான் படம் போட்டுட்டேன். இப்ப நான் இங்க என்ன, அதாவது இதுக்கும் என்ன தூரம்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா போதும். ரொம்ப ஈஸி. இதுக்கு வேணா ஓன்னு பேர் வச்சுக்கிறேன், ஈஸியா இருக்குன்றக்கா நான் ஓன்னு பேர் வச்சுக்கிறேன். இதுக்கு நான் எம்னு வச்சுக்கிறேன், இதை ஏன்னு வச்சுக்கிறேன், இதை பின்னு வச்சுக்கிறேன். இப்ப இந்த ஏக்கும் எம்முக்குள்ள தூரமும் எம்முக்கும் பிக்கும் உள்ள தூரமும் சமம். ஏன்னா இந்த மையத்துல இருந்து நம்ம பிரிக்குது இல்லையா, இது வந்து செங்குத்தா பிரிக்கும். அதனால ஏக்கும் எம்முக்கான தூரம் இந்த தூரமும் சமமா இருக்கும். அப்ப நீங்க இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும். இது வந்து செங்கோணம் 90 டிகிரில இருக்கும். அதனால இதுக்கு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போறேன். பித்தாகரஸ் தியரம் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு முக்கோணம் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு செங்கோண முக்கோணம் 90 டிகிரில ஒரு செங்கோண முக்கோணம் இருக்கு அப்படின்னா, இது கர்ணம். எந்த சைடு பெருசா இருக்கோ அது கர்ணம், இது எதிர்பக்கம். இப்ப இது கோணமா இருந்துச்சுன்னா இது எதிர்பக்கம், மீதி இருக்கிறது அடிப்பக்கம். இந்த பெரிய பக்கம் இருக்கு இல்லையா, இதை ஸ்கொயர் பண்ணிக்கணும், இதையும் ஸ்கொயர் பண்ணிக்கணும், இதையும் ஸ்கொயர் பண்ணிக்கணும். இந்த பெரிய பக்கம் வேணும்னா இந்த மீதி 2 இருக்குல்லையா, அதை ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். இதுதான் ஃபார்முலா. கர்ணம் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஸ்கொயர்டு பிளஸ் அடிப்பக்கம் ஸ்கொயர்டு. இதுதான் பித்தாகரஸ் தேற்றம். இப்ப நமக்கு இங்க என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாத்திக்கணும். இப்ப எனக்கு இங்க பெருசு என்ன அப்படின்னா 12 தான் பெருசு. அப்ப இது வந்து சின்னதா தான் இருக்கும். நல்லா கவனிங்க. எனக்கு பெருசு, கர்ணம் பெருசு வேணும்னா நம்ம இங்க கூட்டணும். எனக்கு இங்க பெருசு இல்ல, 12 தான் பெருசு. இதுதான் பெரிய சைடு, இது வந்து சின்ன சைடு. அப்ப நான் என்ன பண்ணணும்னா கழிக்கணும். அப்ப எனக்கு இந்த இது வேணும். நான் என்ன பண்ண போறேன் பாருங்க, இந்த 12 ஸ்கொயர் பண்ணிருங்க. 12 ஸ்கொயர் பண்ணா என்ன அர்த்தம்? 12 இன்ட்டு 12 ஈக்குவல் டு 144. அடுத்து இதை ஸ்கொயர் பண்ணுங்க, 3√7. இதை ஸ்கொயர் பண்ணோம்னா, அதாவது 2 தடவை பெருக்கணும்னு அர்த்தம். ஸ்கொயர்னா 2 தடவை பெருக்கணும். 3ஐயும் பெருக்குங்க 9. √7ஐயும் பெருக்கணும்னா 7 தான் வரும். √7 2 தடவை போட்டோம்னா ரூட்டுக்குள்ள 2 நம்பருக்கு ஒரு நம்பர் தான் எடுப்போம். அப்போ 9 63ன்னு வருது. இதுக்கு அளவு 144, இதுக்கு அளவு 63. நான் என்ன சொன்னேன், இதுக்கு வந்து கழிக்கணும். எல்லாம் கவனிங்க, பித்தாகரஸ் தேற்றத்துல இதுதான் பெருசு. அப்ப இந்த சின்ன நம்பர் வேணும் அப்படின்னா இதை 2ஐயும் ஸ்கொயர் பண்ணி இதை வந்து இதுல கழிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப இதை கழிச்சிட்டு ரூட் எடுங்க, ஆன்சர் வந்துடும். 144 மைனஸ் 63. இதுக்கு ரூட் எடுக்கணும். அப்ப 144ல 63 கழிச்சிருவோமா? கழிச்சிட்டோம்னா என்ன வரும்? 81 வருமா? 4ல 3 கழிச்சா 1, 14ல 6 கழிச்சிட்டோம்னா 8ன்னு வந்துடும். அப்ப 81க்கு ரூட் எடுத்தோம்னா 9ன்னு வரும். எப்படி சார் அப்படின்னா 9 81. ரூட்டுக்குள்ள 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு நம்பர் எடுக்கணும். இதுதான் ரூட் எடுக்கிறது. அப்ப எனக்கு 9ன்னு வருது. அப்ப இதோட மதிப்பு எம்முக்கும் பிக்கான தூரம் 9. அப்ப இதுவும் எவ்வளவுதான் வரும்? 9ன்னு வரும். அப்ப இந்த 9ஐயும் கூட்டணும்னா 18. அப்ப ஏன்னா நான் அப்படிங்கிறது ஏல இருந்து பி வரைக்கும் இருக்கிறது. அப்ப 9 + 9 எவ்வளவு? 18. அப்ப ஆன்சர் வந்து 18 சென்டிமீட்டர். எக்ஸ்பிரஸிங் எனி நம்பர் as the product of 2 or more numbers is called. எந்த ஒரு எண்ணையும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் பெருக்கற்பலனாக எழுதுவதை
டேஸ் என்கிறோம். டீச்சர்ஸ் இப்ப 18 இருக்குன்னு வச்சுக்கிறோமே, அந்த 18 என்னன்னு எழுதலாம்? 2 × 9ன்னு எழுதலாமா? அப்ப 2 18 எழுதலாமா? அப்ப 2 9 18ஓட காரணிகள். சோ அதான் சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு நம்பரையும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் பெருக்கல் பலனாக எழுத முடியும். அதுக்கு பேரு காரணிப்படுத்துதல், இங்கிலீஷ்ல ஃபேக்டரைசேஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. If the area of the triangle is 108 cm squared and base is 18 cm, then the height is. ஒரு முக்கோணத்தின் பரப்பு 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர் எனில் அதன் உயரம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப நான் வந்து ஒரு முக்கோணம் எடுத்துக்கிறேன். இந்த முக்கோணத்தோட அடிப்பக்கம் எவ்வளவு? 18 சென்டிமீட்டர். உயரம் என்னன்னு தெரியாது, இதுதான் உயரம் ஹச்னு வச்சுக்கிடுவோம். இது எனக்கு தெரியாது, பட் ஆனா இதோட பரப்பளவு எனக்கு என்னன்னு தெரியும். முக்கோணத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன அப்படின்னா அரை இன்டு பி இன்டு ஹச், இதுதான் ஃபார்முலா. இந்த பரப்பளவு கொடுத்துட்டாங்க, எவ்வளவு? 108. அப்ப ஈக்குவல் டு 108ன்னு போட்டுக்குருவோம். இதுல ஹாஃப் இன்டு அடிப்பக்கம், பீனா பேஸ், தமிழ்ல அடிப்பக்கம் எவ்வளவு? 18. உயரம் தான் எனக்கு தெரியணும், ஹச் தெரியணும், அப்படியே வச்சுக்கோங்க 108. இப்ப கேன்சல் பண்ணலாமா? 2 9 அடிச்சிருங்க, 9 18ன்னு வந்துடும். இப்ப எனக்கு ஹச் தான் வேணும். அப்ப 108, இந்த 9 இங்கிட்டு கொண்டு வந்துருங்க, பெருக்கல் இங்கிட்டு வரப்ப நேரம் வகுத்துல வந்துடும். அடிச்சு கொடுங்க. 10ல எத்தனை 9 இருக்கு? ஒரு 9 இருக்கு. 1 9 9, மிச்சம் 1. 8க்கு முன்னாடி ஒரு 1 போட்டோம்னா 18. 18ல எத்தனை 9? 2 9 இருக்கு. அப்ப 9 18. அப்ப உயரம் நமக்கு என்ன கிடைக்குது? 12ன்னு கிடைக்குது. சோ ஆன்சர் சி, 12 சென்டிமீட்டர். டீச்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க. A pictograph is also known as. இதுக்கு ஆன்சர் பிக்டோகிராம். பிக்டோகிராஃப்னாலும் பிக்டோகிராம்னாலும் ஒண்ணுதான். தமிழ்ல பாருங்க, பட விளக்கப்படத்தை ஆங்கிலத்தில் டேஸ் எனவும் அழைக்கலாம். இதுக்கு ஆன்சர் பிக்டோகிராம். டீச்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க. சைட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் given. ட்ரையாங்கிளோட சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. From which sides triangle cannot be formed. இல்ல எந்த சைடு வந்து ட்ரையாங்கிள ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு கேக்குறாங்க. முக்கோணத்தின் பக்க அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. எந்த பக்க அளவுகளை கொண்டு முக்கோணம் வரைய முடியாது? முடியாது, அதுதான் முக்கியம். டீச்சர்ஸ் சைக்காலஜிக்கு நம்மகிட்ட புக் அவைலபிளா இருக்கு. இந்த புக்கோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பிளஸ் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இருக்கும். இது வரைக்கும் 2012ல இருந்து லாஸ்ட் நடந்த 2025 வரைக்கும் உள்ள எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வித் ஆன்சரோட இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், அப்புறம் அதுக்கு கீழே ஆன்சர் இருக்கும். இதை நீங்க டெஸ்டாவும் போட்டு பார்த்துக்கலாம், படிக்கவும் செய்யலாம், டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1 இதை யூஸ் பண்ணிக்கலாம். சைக்காலஜிக்கு இந்த புக்கை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த புக்கு வேணும் அப்படின்னா 95 85 99 28 71 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்திரலாம். ஒரு முக்கோணத்துக்கு எத்தனை பக்கம்? 3 பக்கமா? இப்ப நான் இது ஏ பி சின்னு அந்த பக்கத்துக்கு பேர் கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதுல ஏதாவது 2 பக்கத்தை கூட்டுனா அது இந்த 3வது பக்கத்தை விட பெருசா இருக்கணும், அதுதான் ரூல். ஏதாவது 2 பக்கத்தை கூட்டுனா அந்த மீதி இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தை விட அந்த கூட்டுற வேல்யூ வந்து பெருசா இருக்கணும். இந்த ரூல் படி இருந்துச்சுன்னா அது வந்து முக்கோணம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லலாம். இப்ப இது 2ஐயும் கூட்டி பாருங்க. 9ஐயும் 3ஐயும் கூட்டினா என்ன வரும்? 12 வரும். இந்த 12 4 விட பெருசா இருக்கா? ஓகே, அப்ப இது 2ம் ஓகே. அடுத்து இது 2ஐயும் செக் பண்ணுங்க. 3ஐயும் 4ஐயும் கூட்டினா என்ன வரும்? 7 வரும். இந்த 7 9 விட என்னவா இருக்கு? சின்னதா இருக்கு. நான் என்ன சொன்னேன்? ஏதாவது 2 சைடை கூட்டுனா அந்த 3வது சைடை விட பெருசா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆனா இங்க இது 2ஐயும் கூட்டுனா 9 விட சின்னதா வருது. 4 3 7, 9 விட சின்னதா வருது. அப்ப ரூல் வந்து இங்க அடிபட்டு போயிருது. அதனால இங்க முக்கோணம் என்ன பண்ண முடியாது? வரைய முடியாது. அப்ப இது மட்டும்தான். சரி சார், அப்ப மத்த 3ம் செக் பண்ணி பாருங்க. இது 2ஐயும் 10ஐயும் 7ஐயும் கூட்டினானது 17, 5 விட பெருசா? ஓகே, வரைய முடியும். அடுத்து இது 2ஐயும் 15 15, 7 விட பெருசு, வரைய முடியும். சோ இதே மாதிரி நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இப்ப 7ஐயும் 5ஐயும் கூட்டுங்க 12, 10 விட பெருசு, அப்ப வரைய முடியும். சோ இதே மாதிரி நீங்க எல்லா ஆப்ஷனையும் செக் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The generalization of the number pattern 2 6 12 20 30 etc. 2 6 12 20 30 என்னும் எண் அமைப்பின் பொது வடிவம் கேட்கிறாங்க. 4 ஆப்ஷன் இருக்கு. இதுக்கு ஈஸியான வழி என்ன அப்படின்னா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், பிரதியிட்டு சொல்லிடலாம். இப்ப நான் முதல்ல எடுத்துக்கிறேன். இந்த 2ம் எண் எதுல இருக்கு? பெருக்கல்ல இருக்கு. இதுக்கு இடையில எதுவுமே குறி இல்லை. இப்ப சிம்பிள் இல்லைன்னா மல்டிபிளிகேஷன், பெருக்கல்னு அர்த்தம். அந்த எண்ணுக்கு ஒவ்வொரு நம்பரா போட போறேன். ஃபர்ஸ்ட் 1 போடுறேன், அடுத்து 2 போடுவேன், அப்புறம் 3 போடுறேன். செக் பண்ணுங்க. 4 2, 2 4, 3 6. எனக்கு கொடுத்திருக்கிறது 2 6 12 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 2 4 6ன்னு வருது. அப்ப இது வராது. இதை எடுத்துக்கோங்க.
இப்போ இந்த எண்ணுக்கு பதிலா 1 2ன்னு நம்பர் போடணும். எண்ணுக்கு 1 போடுங்க, அடுத்து இந்த எண்ணுக்கு 2ன்னு போடுங்க, அடுத்து இந்த எண்ணுக்கு 3ன்னு போடுங்க. இப்போ 1 1 2 2 1 3 3 1 4 நம்ம கொடுத்துருக்கிறது வந்திருக்கான்னு பாருங்க. 2 3 4ன்னு வருது, இங்க 2 6ன்னு வருது. அப்ப இதுவும் வராது. அடுத்து மூணாவது எடுங்க. அப்போ 1 1 மைனஸ் 1 எண்ணுக்கு பதிலாக நான் 1ன்னு போட்டுட்டேன். அடுத்து 2ன்னு போடுங்க, அடுத்து 3ன்னு போடுங்க. இப்போ செக் பண்ணுங்க. 1 1ல 1 போச்சுன்னா 0, 2 2ல 1 போச்சுன்னா 1, அடுத்து 3 3ல 1 போச்சுன்னா 2. இப்போ இது 0, இது 2, இது 6. என்ன வருது? 2 6 12ன்னு வருது. ஆனா எனக்கு இங்க என்ன வருது? 0 2 6ன்னு வருது. அப்ப இதுவும் கிடையாது. அடுத்து நாலாவது ஆப்ஷன் லாஸ்டா செக் பண்ணி பாருங்க. எண்ணுக்கு ஃபர்ஸ்ட் 1ன்னு போடுங்க, அப்புறம் 2 போடுங்க, அப்புறம் 3ன்னு போடுங்க. இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 1 போடுறேன், அடுத்து 2ன்னு போடுங்க, அடுத்து 3ன்னு போடுங்க. செக் பண்ணுங்க. 1 1 கூட்டினா 2, 2 1 கூட்டினா 3, 3 1 கூட்டினா 4. இப்போ 2 2 23 6 முன்னாங்க 12 வந்துருச்சா? 2 6 12. அப்ப இந்த பேட்டர்ன்ல தான் இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா செக் பண்ணிட்டு போயிடலாம். டீச்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் என்னன்னா, ஒரு கிரவுண்டு ட்ரபீசியம் ஷேப்ல இருக்கு. இதுதான் விஷயம். இரு சமபக்க சரிவக வடிவில் இருக்கு ஒரு மைதானம். நான் இதுக்கு ஃபர்ஸ்ட் டயக்ராம் போறேன். டயக்ராம் போட்டாதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிவகம் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். சரியா? இந்த சரிவகத்துல இதுதான் இணைப்பக்கங்கள். இதை ஏன்னு புக்ல போட்டிருப்பாங்க, இது பின்னு போட்டிருப்பாங்க. இந்த இணைப்பக்கத்துக்கு இடைப்பட்ட தூரம் வந்து ஹச்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம புக்ல இருக்கு. இப்படிதான். இப்ப இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் இருக்கு. இதுல parallel சைட்ஸோட மெஷர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. 42 மீட்டர் 36 மீட்டர். இது 42, இது 36ன்னு கொடுத்துட்டாங்க. இதுதான் parallel சைட்ஸ். இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து 30 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கான டிஸ்டன்ஸ் இந்த இருக்க ஹைட், இது 30 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த மைதானம் இருக்குல்ல, அந்த கிரவுண்டை வந்து லெவல் பண்றதுக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 100 ரூபாய்னா மொத்தம் எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்கிறாங்க. தமிழ்ல சொல்ற பாருங்க. ஒரு இரு சமபக்க சரிவக வடிவத்துல ஒரு மைதானம் இருக்கு. இந்த வடிவத்துல ஒரு மைதானம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட அளவு கொடுத்துருக்காங்க. இணைப்பக்கங்கள் 42 மீட்டர் 36 மீட்டர். இதுதான் இணைப்பக்கம். நான் ஏபின்னு கொடுத்துருக்கேன்னா 42 36. ரெண்டுக்கான இடைப்பட்ட தொலைவு வந்து 30. அப்ப இது ரெண்டுக்கான தொலைவு வந்து 30. அதான் ஹச் உயரம்னு எடுத்துக்கிறோம். இந்த மைதானத்தை சமப்படுத்துறதுக்கு ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 100 ஆகுது. கவனிங்க, ஒரு சதுர மீட்டருக்கு 100 ரூபாய்னா அப்ப மொத்த மைதானத்தையும் சமப்படுத்துறதுக்கு எவ்வளவு ஆகும்? இதுதான் கேள்வி. அப்ப நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது சதுர மீட்டர்னு சொல்லியிருக்காங்களே, அப்ப நம்ம சமப்படுத்துறோம்னாலே என்னது? பரப்பளவு. இதானே இந்த ஏரியா, இது ஃபுல்லா வேணும்னா நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அப்ப சரிவகத்தோட பரப்பளவு, இதுக்கான ஃபார்முலா தெரியணும். 1/2 இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ பிளஸ் பி. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இப்ப படம் சொன்ன இல்லையா, கிரவுண்ட் இப்படிதானே இருக்கு. இதுல இணைப்பக்கங்கள் என்ன சொன்னோம்? 42 36. இது ஏ, இது பி. இதுக்கான தொலைவு ஹச், இதுதான் 30. இதை தூக்கி இதுல போடுங்க, ஆன்சர் வந்துடும். 1/2 ஹச் அளவு 30, ஏபி கூட்டணுமா? 42 36 கூட்டிருங்க, 78. இப்ப அடிச்சு கொடுத்துருவோமா? ரெண்டையும் இதையும் அடிங்க. சார் 30 அடிக்க கூடாது, தாராளமா அடிக்கலாம். ஈஸியா இருக்கனால இதை கேன்சல் பண்றேன். 7ல 2 3 தடவை இருக்கா? 32 6 மிச்சம் 1, 8க்கு முன்னாடி 1 1 போட்டா 18, 92 18ன்னு வந்துடும். இப்போ 39ன்னு வருது. இப்போ 39 30 பெருக்குங்க. ஃபர்ஸ்ட் 3ஆல பெருக்கிட்டு அப்புறம் ஒரு 0 போட்டுக்குருவோம். 30 தானே, 3 ஃபர்ஸ்ட் பெருக்குங்க. 3ஆல பெருக்குனா என்ன வரும்? 39. 39 3ஆல பெருக்குங்க. 39 27க்கு 7 மிச்சம் 2 3 9 9 2 11. அப்ப என்ன வருது? வருதா? 117ன்னு வருது. ஆனா 3 வச்சு தானே பெருக்கினேன். இந்த ஒரு 0 இருக்கா? அப்ப அந்த 0 அப்படியே போட்டுக்குருவோம். 1க்கு 100 ரூபாய்னா இதுதான் மொத்த பரப்பு. அப்ப இதோட 100 பெருக்கிருங்க. பெருக்கிட்டு ஆன்சர் முடிஞ்சு போச்சு. எப்பயுமே 0 பெருக்கிறது ஈஸி. முன்னாடி இருக்க நம்பரை போட்டுட்டு எத்தனை 0 இருக்கு கவுண்ட் பண்ணிருங்க. 1 2 3 3 0 சேர்த்துக்கங்க, அவ்வளவுதான். சோ ஆன்சர் என்ன வந்துருச்சு? இருக்கா? 1,17,000 ரூபாய். டீச்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் த மீடியன் ஆஃப் 2x 4x 6x 8x 10x is மீடியன் கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த எக்ஸோட வேல்யூ கேட்கிறாங்க. தமிழ்ல இடைநிலை அளவு.
இதோட இடைநிலை அளவு கொடுத்துட்டு அந்த எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க வேல்யூ எடுத்துக்கோங்க. இடைநிலைனா இதுல நடுவுல என்ன வருது அதுல அர்த்தம் வருது பாருங்க. இடைநிலை, இடை அப்படின்னா நடு மதிப்பு. ஸோ நடுவுல என்ன வருதுன்னு பாருங்க. இங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு விட்டுருவோம், அடுத்து இங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு விட்டுருவோம். அப்ப நடுவுல என்ன வருது? 6x வருது. இப்ப இந்த இடைநிலை மதிப்பு தான் எவ்வளவு? 24. அப்ப 6x ஈக்குவல் டு 24ன்னு வருதா? 6x ஈக்குவல் டு 24னா இப்ப எக்ஸ் கண்டுபிடிச்சிட வேண்டியதான். இது ரெண்டு பெருக்கல்ல இருக்கு, இங்க என்ன ஆயிரும்? வகுத்தல வந்துடும். அப்ப 24 6ஆல வகுத்துட்டோம்னா 4, 4 6 24. அப்ப எக்ஸோட மதிப்பு 4. டீச்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிம்பிளிபிகேஷன்ல கேட்டிருக்காங்க. தமிழ்ல சுருக்குக. இதை சால்வ் பண்ணணும்னா நம்ம போர்ட் மாஸ் ரூல் தெரிஞ்சுக்கணும். போர்ட் மாஸ் இல்லைன்னா பிட் மாஸ்ன்னு சொல்றாங்க. இந்த ஓக்கு பதிலா ஐயும் போடுவாங்க. பீனா பிராக்கெட், ஓ அப்படின்னா ஆஃப், டினா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ட்ராக்ஷன். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இந்த வரிசைப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். இப்ப நான் இங்க எடுத்துக்கிறேன் பாருங்க. இதை எடுத்துக்கோங்க. இங்க ஒரு பிராக்கெட் இருக்கு, ஃபர்ஸ்ட் அதை பார்க்கணும். அப்புறம் அதுக்குள்ள ஒரு, ஏன்னா நம்ம இங்க என்ன இருக்கு? பி தானே ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தான். இந்த பிராக்கெட்டை பாருங்க. அப்புறம் திரும்ப அதுக்குள்ள ஒரு பிராக்கெட் வருது. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க இதைத்தான் எடுத்துக்கிறோம். 3/4 மைனஸ் 1/2 எடுத்துட்டோமா? அப்ப ரெண்டு பின்னத்தை கழிக்கணும். அது எப்படி சார்? ரொம்ப ஈஸி. கழிக்கிறப்ப எப்பயுமே பகுதி ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரே மாதிரி மாத்துங்க. இங்க 4 இருக்கு, இந்த 2 4ஆ மாத்த முடியுமா அப்படின்னா முடியும். 2ஆல பெருக்கணும்னா 4ன்னு மாறும். அப்ப இங்கேயும் 2ஆல பெருக்குங்க. அப்ப என்ன வரும்? 3/4 மைனஸ் 2ஆல பெருக்கிட்டா 1 2 2 4ன்னு வந்துருச்சா? இப்ப ஒரே மாதிரி ஆயிடுச்சு. மேல இருக்கிறது தொகுதி, கீழே இருக்கிறது பகுதி. இந்த டினாமினேட்டர் ஒரே மாதிரி வந்தா தான் பின்னத்தை பொறுத்த வரைக்கும் கழிக்க முடியும். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஒரே மாதிரி மாத்திக்கங்க. இப்போ ஒரே மாதிரி மாறிடுச்சு. இப்ப கழிச்சிடலாம். 3ல 2 கழிச்சிட்டோம்னா 1, கீழே இருக்கத அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ 1/4. இதை சுருக்கிட்டேன். இப்ப இதை அடிச்சிருங்க. இதுக்கு மேல என்ன கண்டுபிடிச்சாச்சு? 1/4ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இந்த பிராக்கெட் முடிச்சிட்டோம். இப்ப திரும்ப தான் நீங்க பார்க்கணும், மறுபடியும் இந்த ஆர்டர் பார்க்கணும். இப்போ மறுபடியும் பார்த்தோம்னா இந்த பிராக்கெட் இருக்கு. ஓகே, இப்போ பிராக்கெட்டுக்குள்ள நிறைய வருது, ஆஃப் வருது, மைனஸ் வருது. எது பார்க்கணும்? சரி, பிராக்கெட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அதுக்கு அடுத்தது என்னது? ஆஃப். அப்ப அடுத்தது இது ரெண்டையும் எடுக்கணும். அப்போ 1/5 ஆஃப் 1/4. இந்த ஆஃப்னா இன்ட்டு போட்டுருங்க. இதை வந்து பெருக்கிருங்க, வேலை முடிஞ்சிடும். பெருக்குனீங்கன்னா ஆஃப்னா பெருக்கல் தான். ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கா? சரி, ஆஃப்னா பெருக்கல். பெருக்கிருங்க. பெருக்கிறப்ப எப்பவுமே நேருக்கு நேரம் பெருக்கணும். மேலையும் மேலையும் பெருக்கணும். அப்போ 1 × 1 1, கீழையும் கீழையும் பெருக்கணும். 5 20. அப்ப இந்த இடமும் என்ன ஆயிருச்சு? 20ன்னு வந்துருச்சு. இங்க நிறைய எழுதிட்டோம், அப்படி இங்கிட்டு வாங்க. இப்ப மொத்தத்துக்கும் இதை சால்வ் பண்ணி முடிச்சோமா? இப்ப இதையும் ஆஃபை முடிச்சிட்டோமா? இப்ப மொத்தத்துக்கு என்ன ஆன்சர் வந்துருச்சு? 1/20ன்னு வந்துருச்சு. ஓகே டீச்சர்ஸ், இப்ப திரும்ப நம்ம பார்க்கணும். திரும்பவும் பிராக்கெட் தான். இந்த பிராக்கெட் பாருங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தானே. பிராக்கெட் பாருங்க, பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கு? 1/20 இருக்கு, அடுத்து இந்த -1 இருக்கு. இதை சுருக்கலாமா? என்ன சொல்லியிருக்கேன்? கழிக்கணும்னாலே டினாமினேட்டர் கீழே ஒரே மாதிரி இருக்கணும். இங்க 20 இருக்கு, இங்க எதுவுமே இல்லை. அப்ப இங்க கீழே என்ன போடுங்க? 20 போடுங்க. இங்க 20 போட்டா மேலையும் 20 போடணும். இப்ப பெருக்கிருங்க. 1/20 மைனஸ் இது 20 பெருக்கினா வரும் 1 × 20 20, கீழையும் 20. இப்போ கீழே டினாமினேட்டர் ஒரே மாதிரி வந்துருச்சா? இப்ப எடுத்துக்க வேண்டியது கழிச்சிருங்க. 1 - 20 என்ன வரும்? -19. 20ல 1 கழிச்சா 19. எது பெரிய நம்பரோ அந்த குறிய போடணும். அப்ப -19/20ன்னு கிடைக்குது. இப்ப இது மொத்தத்தையும் பண்ணிட்டோம். இது மொத்தத்துக்கு என்ன வந்துருச்சு? -19/20ன்னு வந்துருச்சு. இப்ப லாஸ்டா இந்த ஆன்சர் மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. -19/20. இப்போ ஓவராலா இதுக்கு ஃபுல்லா -19/20ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? இப்ப நமக்கு என்ன இருக்கு? 2/5 இருக்கு, வகுத்தல் -19/20ன்னு இருக்கு. இப்ப இருக்கிறது 2 2 தான். ஃபர்ஸ்ட் இதையும் பிராக்கெட் தான் பார்ப்போம். பட் ஆனா 2 2 வேல்யூ மட்டும் தானே இருக்கு. இப்போ வகுத்தல், இந்த வகுத்தல் என்ன பண்ணணும் அப்படின்னா பெருக்கலா மாத்தணும். 2/5 வகுத்தல பெருக்கலா மாத்தணும் அப்படின்னா இதை தலைகீழ போடணும். 20/-19. இப்ப ஏதாவது கேன்சல் பண்ண, பெருக்கல மாத்திட்டாலே கேன்சல் பண்ணிடலாம். நல்லா கவனிங்க.
பெருக்கல்ல மாத்திட்டு தான் கேன்சல் பண்ணணும். இங்க வகுத்தல் இருக்கு, வகுத்தல பெருக்கலா மாத்துறேன். பெருக்கலா மாத்துறப்ப இந்த பின்னத்தை என்ன பண்ணிக்கணும், மாத்திக்கணும். மேல இருக்கிறத கீழையும் கீழே இருக்கிறத மேலையும் அப்படியே தலைகீழ மாத்தி போடணும். இப்ப கேன்சல் பண்ணுங்க. இங்க 5ஆல கேன்சல் பண்ணலாமா? ஓரஞ்சு 5, 4 20. இப்ப மீதி என்ன இருக்கோ அதை அப்படியே பெருக்கிற வேண்டியதான். இப்ப 2ஐயும் 4ஐயும் பெருக்கணும்னா 8. இருந்தாங்க 8. கீழ என்ன இருக்கு? -19. ஸோ எப்பயுமே நம்ம ஃபைனல் ஆன்சர் கொடுக்குறப்ப 8/-19 டினாமினேட்டர்ல மைனஸ் இருந்தா அதை மேல நியூமரேட்டர் கொடுத்துருங்க. அப்ப -8/19 தான் ஆன்சர். இருக்கா டீச்சர்ஸ்? இந்த வீடியோல லாஸ்ட் கொஸ்டினை பாருங்க. when x is subtracted from x% of a number to give x, then the number is. ஒரு எண்ணின் x சதவீதத்திலிருந்து x ஐ கழித்தால் x கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன? எப்பயுமே இந்த 3 நம்பரும் 3 இடத்துல இருக்கு இல்லையா, இது 3 ஒரே மாதிரி இருந்தா கண்ணை மூடிட்டு சொல்லிருங்க, ஆன்சர் 200 தான். புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப 50% 50 கழித்தால் 50 கிடைக்கும் அப்படின்னா அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்குவோம், 200. இதே மாதிரி ஒரு எண்ணின் 60% 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் 200. இந்த 3 இடத்துலயும் ஒரே நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா ஆன்சர் 200 தான் வரும். இது எப்படின்னு இப்ப சால்வ் பண்றேன் பாருங்க. ஓர் எண்ணின்னு சொன்னாங்களா, இதை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஒய் எக்ஸ் பர்சன்டேஜ், இதுல இருந்து எக்ஸ கழிச்சா என்ன கிடைக்குதான்? எக்ஸ் கிடைக்கும். கொஸ்டின் என்ன இருக்கோ அதை அப்படியே நான் மாத்தி எழுதிக்கிட்டேன். ஓர் எண்ணின் எக்ஸ் பர்சன்டேஜ்ல இருந்து எக்ஸை கழித்தால் எக்ஸ் கிடைக்கும். வேர்டிங்ஸ்ல இருக்கிறத குறியீட்டுல மாத்திக்கிட்டேன். எக்ஸ் பர்சன்டேஜ் அந்த குறியீட்டை எடுக்க போறேன். எடுக்கணும் அப்படின்னா பை 100 போடணும். -x = x. இந்த மைனஸ் அங்கிட்டு கொண்டு போயிருங்க. மைனஸ் அங்கிட்டு போறப்ப பிளஸ் ஆயிரும். அப்ப x + x. yx/100 x-ஐயும் கூட்டினா 2xன்னு வரும். x-ஐயும் கூட்டினா 2x. இப்ப எனக்கு என்ன வேணும்? y மட்டும்தானே வேணும். ஓர் எண், அந்த எண் என்ன அதான் கேட்கறாங்க. எனக்கு y தான் வேணும். மீதி இந்த x/100 எனக்கு வேண்டாம். அப்போ y மட்டும்தான் வேணும். இந்த x/100 இங்கிட்டு வர்றப்ப தலைகீழ வந்துரும். இப்ப 100/x. இப்ப இந்த x-ஐயும் x-ஐயும் அடிச்சிருங்க. மீதி என்ன இருக்கு? 2 × 100 இருக்கா? 2ஐயும் 100ஐயும் பெருக்குனா 200. y-க்கு என்ன மதிப்பு வந்துருச்சு? 200ன்னு வந்துருச்சு. அதனாலதான் சொன்னேன், எப்பயுமே இந்த 3 இடமும் ஒரே நம்பரா இருந்தா ஆன்சர் 200 தான். நீங்க கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். ஓர் எண்ணின் 50% 50 கழித்தால் 50 கிடைக்கும் அப்படின்னா அந்த நம்பர் என்ன? 200. 60% 60 கழித்தால் 60 கிடைக்கும், அந்த எண் என்ன? 200. டீச்சர்ஸ், நம்மகிட்ட டெட் சைக்காலஜிக்கு மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. இந்த புக்ல என்ன சிறப்பு அம்சம்னா, இது வரைக்கும் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 2012 இருந்து 2025 வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பிளஸ் நோட்ஸ் ரெண்டுமே சேர்த்து ஒரே புக்கா இருக்கு. இந்த புக்கு உங்களுக்கு வேணும்னா 9585992871 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.